பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளும் எரேமியா 30 அதிகாரம் 19வது வசனம், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இந்த வார்த்தை இதை கேட்கிற யாரெல்லாம் கேட்கிறார்களோ காதுள்ளவன் கேட்க கடவன். யாரெல்லாம் சிறைப்படுத்தப்பட்டு யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு காணப்படுகிறீர்களோ என் தேவனாய் கர்த்தர் நீங்கள் குறுகி போகுவதில்லை என்று சொல்கிறார். என் இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தமாக அவர்கள் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். உங்கள் மூலம் அவர் மகிமை வெளிப்பட போகிறது. நீங்கள் சிறுமைப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, சிறுமைப்படப்பட்டவளே, கைபடப்பட்டவளே, நெகிழப்பட்டவளே, என் தேவனாய் கர்த்தர் உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் முன்போல் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் எப்படி சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இதற்கு முன்னே இருந்தீர்களோ, உங்கள் குடும்பத்துக்குள்ள புதிதாக ஒரு நபர் வந்து, இல்லை யாரோ ஒரு உண்மையில ஒரு நபர் உங்கள் வீட்டுக்குள்ள வந்து உங்கள் வாழ்க்கைக்குள் வந்து உங்கள் வாழ்க்கைகள் சின்ன பின்னமாகி உங்களோட ஆசீர்வாதங்களும் குடும்பத்தின் சமாதானத்தையும் இழந்து போய் இருக்கிறீர்களா? அந்த இழந்து போன சமாதானத்தின் சந்தோஷத்தையும் என் தேவனாய் கர்த்தர் மறுபடியும் உங்களுக்குள் பரலோகத்திலிருந்து ஒரு கட்டவிழ்த்து அனுப்புகிறார். அதை நீங்கள் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறார். அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய கூடாரங்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறார். உங்களுடைய சிறையிருப்புகளை அவர் திருப்புகிறார். பிரிந்து போன கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்று சேர்க்கிறார். பிரியமானவர்களே, என் தேவனாய் கர்த்தர் அவர்களிலிருந்து ஸ்தோத்திரமும் மாடல் பாடல் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ண செய்ய போகிறார். குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்கள், இல்ல பேரன் பேத்திகள் இன்னும் பார்க்கவே இல்லையே, என் குடும்பம் வர்த்திக்க பண்ணவில்லையே, என் குடும்பம் விருத்தி அடையவில்லை என்று சொல்லி வேதனையோடு கவலையோடு இருக்கிற உங்களை பார்த்து நீங்கள் குறுகி போகுவதில்லை. என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மூலம் அவருடைய மகிமை வெளிப்படுத்தும்படி, எப்படி அந்த குருடனுடைய கண் பார்வை இல்லாமல் இருந்தபோது இது இவன் பெற்றோர் செய்த பாவமல்ல, இவன் செய்த பாவம் இல்லை, இது தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக இது நடந்திருக்கு என்று சொல்ல வசனத்தின்படி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்தது, நடந்தது, சம்பவித்தது, நீங்கள் மேற்கொண்டு வருகிறவர்கள், நீங்கள் கடந்து வருகிற பாதைகள் எதுவாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்து என் தேவனாய் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார். உங்களுக்கு இரக்கம் செய்கிறார். உங்கள் சிறையிருப்பை திருப்பி விட்டார். இன்றைக்கு நீங்கள் சிறுமைப்படுவதில்லை. நீங்கள் இனி முன்போல் இருப்பீர்கள். நீங்கள் இனி யாராலும் ஒடுக்கப்பட மாட்டீர்கள் என்று என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு உங்களுக்கு வந்திருக்குது. நீங்கள் வார்த்தையை உட்கொண்டவுடனே விசுவாசத்தோடு எழுந்திருங்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி என் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தையை தருகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தையின் மேல் ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, இத்தனை நாளும் குறுகி போயிருந்த இவர்களே இன்னை குறுகி போவதில் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. இவர்கள் வளர்ந்து விருத்தி அடையட்டும். இவர் குடும்பங்கள் தலைத்து ஓங்கட்டும். இவர்கள் செய்கிற காரியங்கள் விருத்தி அடையட்டும். இவர்கள் பெயர்கள் பெருமைப்படட்டும். இவர்கள் உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இவர்கள் மூலமான மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.